ஹே கைஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் பினான்ஸ் ஆப் வச்சு எப்படி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மோகன் சிவாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்கள் ப்ரோ, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் P2P ஆர்டர் மூலிமா வந்து எப்படி நம்ம வந்து இந்தியன் மணி வந்து கிரிப்டோ கரன்சியான USDTயாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் P2Pயில் வாங்கிட்டிங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் மூலிமா நீங்கள் வந்து கரன்சி வாங்கியிருந்தீங்கன்னா மொத்தமாக நிறைய வேலட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வேலட், மார்ஜின் வேலட், ஃபியூச்சர்ஸ் வேலட், P2P வேலட்னு இருக்கும். ஸோ நம்ம வாங்கினப்போ P2P வேலட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து ஃபியூச்சர்ஸோட வேலெட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ட்ரான்ஸ்ஃபர் வரும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிங்கன்னா P2P டு ஸ்பாட் வேலெட்டுக்கு வந்து இங்கே அமௌண்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினாக இருக்கும், அதை வந்து நம்ம USDTயாக மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 57 இருக்குது. நான் மேக்ஸிமமையும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வேலெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்பாட் வேலெட்லேருந்து தான் வந்து ஃபியூச்சர்ஸ் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க. இப்போ இங்கே இருக்க P2P, அதாவது இங்கே P2Pன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் வந்து ஸ்பாட் வேலெட்டு டூ வந்து P2Pங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இங்கே USDT ஃபியூச்சர்னு இருக்குது. அங்கே போயிட்டு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபியூச்சர் அந்த வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துக்கு வரோம். இப்போது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்குள்ளே வந்து எப்படி போகிறது அப்படிங்கிறது, நீங்கள் வந்து இப்போ பினான்ஸ் ஆப்குள்ளே வந்து லாகின் ஆகி வந்துட்டிங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஹோம் தான் இது. ரெண்டாவது மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே வந்து முன்னாடி டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கும். நாலாவது வந்து ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபியூச்சர்ஸில் பார்த்து தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அஞ்சாவது இருக்கிறது வேலெட். நம்ம இப்போ ஃபியூச்சர்ஸ்க்குள்ள கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த டோக்கன்ஸை வந்து நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா LTC காயின்னா LTCன்னு சர்ச் பண்ணிங்கனாவே LTC காயின் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு அதாவது எல்லா காயின்ஸுமே, அதாவது நம்ம எக்ஸ்சேஞ்சில் இருக்க எல்லா காயின்ஸுமே வந்து ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. மேஜரான சில காயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து BNB செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா லெவரேஜோட லெவல் இங்கே இருக்கு பாருங்கள். நம்ம வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே வரும் பாருங்கள், யுவர் லெவரேஜ் இஸ் ஹை, ப்ளீஸ் மேனேஜ் யுவர் ரிஸ்க் அக்கார்டிங்லி அப்படின்னு இருக்குது. ஸோ அதிகமான லெவரேஜ் வைக்க நமக்கு தான் அதிகமான ஆபத்துகள் வருதுன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு லெவரேஜை கம்மியாக ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மார்க்கெட் கன்ஃபார்மாக டம்ப் ஆகுதா இல்லை ஹைக் ஆகுதான்னு தெரியாதப்போ, உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஏறப்போகுது இறங்க போகுது அப்படின்னு தெரிகிறப்போ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த லெவரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பை செல்லுங்கிறது ஒன்றும் இல்லை, லாங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. இங்கே செல் கொடுத்திங்கன்னா ஷார்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. பைங்கிறத லாங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். லாங் ஆர்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 47.70க்கு வந்து இப்போ எங்கிட்ட வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து BNB வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா கீழே காஸ்ட் வந்து 57 USDTன்னு வருது பார்த்தீங்களா. அதாவது லெவரேஜ் 3ல் வச்சு 57 USDT என் வேலெட்டில் வச்சு லெவரேஜ் 3 வச்சேன்னா என்னால் வந்து 4 BNB காயின்ஸ் வந்து என்னால் வாங்க முடியும். இப்போ நான் பை ஆர்டர் போட்டேன்னா வைங்களேன், பை ஆர்டர் போட்டேன்னா இதுக்கு அடுத்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். 41.70க்கு மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதே செல்லில் போய் ஷார்ட் ஆர்டர் போடுறேன்னு வைங்க, இப்போது 41.17 போடுறேன்னு வைங்க, அதாவது ப்ரைஸ் வந்து $41 போச்சுன்னா வந்து உங்களுக்கு 0.7 வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் பர் டோக்கன். அதாவது ஒரு BNBக்கு நம்ம மொத்தமாக 4 BNB வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? அப்போது 0.7 வந்து ஒரு டோக்கனுக்கு வந்து ப்ராஃபிட்னா, அதே மாதிரி மொத்தம் 4.1 டோக்கன்ஸ். அதாவது அப்போது கேல்குலேட் பண்ணுங்களேன், இங்கே கேல்குலேட்டர் 0.7 டோக்கன்ஸ் வந்து ஒன்றுக்கு நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதே வந்து நம்ம இப்போது 4.1 டோக்கன்ஸ் வாங்கினோம்னா நமக்கு வந்து
நியர்லி 2.87 டோக்கன்ஸ் $2.87 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இது நம்ம செல் ஆர்டர் போட்டிருந்தோம்னா. ஸோ நான் இப்போ கரண்ட்லி எந்த ஆர்டரும் போடல, அதனால் உங்களுக்கு இது தெளிவாக காட்ட முடியல. பட் இந்த பொசிஷனில் இருக்கிற இடத்துல என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு லெவரேஜ் பற்றின வீடியோ போட்டிருந்தேன், அதில் தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன், லிக்விடேஷன் அப்படிங்கிறது. அந்த லிக்விடேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய லிக்விடேஷன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பை ஆர்டர் போடுறப்ப எங்கிட்ட இருக்க மொத்த ப்ரைஸ் அதாவது $57 வந்து 4.1 டோக்கன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இது லெவரேஜ் வந்து 3 வச்சுருக்கப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ஒரு 5 வச்சு காட்டுன்னு பாருங்கள். 5 வச்சு காட்டுறப்போ இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்கள், என்னால் 6 டோக்கன்ஸ் வாங்க முடியும். அதே லெவரேஜ் 10 வச்சேன்னா பாருங்கள், என்னால் 13 டோக்கன்ஸ் வாங்க முடியும். அதே லெவரேஜ் 75 வச்சேன்னு வைங்களேன், நான் வச்சுருக்க டோக்கனுக்கு 101 இந்த காயின்ஸ் வாங்க முடியும், பிஎன்பி காயின்ஸ். பட் 101 பிஎன்பி காயின்ஸ் வாங்கிடலாம். பட் ப்ரைஸ் வந்து அப்படியே உல்ட்டாவாக போச்சுன்னா உங்களோட மொத்த வேலட்டும் 0 ஆயிரும். இப்போ வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து நான் எப்படி போடுறேன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிஎன்பி யூஎஸ்டிடி அந்த ஒரு ட்ரேடில் இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் தான் மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்எல்னு இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து டார்கெட்டட் ப்ரைஸு, லிக்விடேஷனு, அந்த ஓப்பன் மேக்ஸ் அந்த ஓப்பன் ப்ரைஸுங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் நான் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎன்எல்னால் ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஷார்ட் ஆர்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, லெவரேஜ் வந்து 5 வச்சுக்கிறீங்க, என்ட்ரி ப்ரைஸ் 42ங்கிறப்ப நீங்கள் வாங்கி செல் பண்ணுறப்ப வந்து 41க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க, லெவரேஜ் 5 வச்சு. அப்படின்னா மொத்தமாக எத்தனை டோக்கன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.1 டோக்கன் காமிச்சுதா, சரி அவ்வளோவே வச்சுக்குவோம். இப்போ கேல்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். இந்த அதாவது 42 ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா 5 லெவரேஜ் வச்சுருந்தீங்கன்னா 4.1 டோக்கன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 34 USDT உங்கள் வேலெட்டில் இருந்திருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 4.1 இது வாங்கியிருக்க முடியும், 4.1 பிஎன்பி வாங்கியிருக்க முடியும். இதோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.1 USDT ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் $11 இருக்கும். 11% கேல்குலேட் பண்ணி பாருங்கள். $34 11.9%, அதாவது 34 அதோட 11% வந்து பார்த்திங்கன்னா 11.9% பார்த்திங்கன்னா $4 வருதுங்களா. இங்கே பாருங்கள், அதே $4 தான் காட்டுது, 4.1 கொஞ்சம் அப்ராக்சிமேட். ஏன்னா நம்ம வந்து 34ங்கிறத எக்ஸாக்டாக எடுக்கல, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வருது. இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் டார்கெட்டட் ப்ரைஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து 5 வச்சுருக்கேன் லெவரேஜ், அந்த ஸ்லைடர் மாதிரி தான் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணுறீங்க, என்ட்ரி ப்ரைஸ் வந்து 42க்கு வர்றேன், எனக்கு வந்து 12% ஆஃப் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா போதுன்னா 40, அதாவது 40.992 அப்படிங்கிற ப்ரைஸ் வர்றப்போ எனக்கு ஆர்டர் முடிச்சிடுன்னு பார்த்தீங்கன்னா 12% வந்து உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா. நீங்கள் போட்டால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. எனக்கு $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து 12% வரும்ப்பா இன்றைக்கி இந்த ஆர்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12% வேணும் அப்படின்னீங்கன்னா 0.12 எனக்கு $12 வரணும், ஓகேங்களா ப்ராஃபிட்டு. அப்போது நீங்கள் வந்து இப்போது ஷார்ட் ஆர்டர் போடுறீங்க, மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து 42 கரெக்டுங்களா, 42. அப்போ எனக்கு 12% ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ஷார்ட் ஆர்டரை வந்து எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42.92 அப்படிங்கிறது, ஓகேங்களா. கொடுத்து கால்குலேட் பண்ணி அதான் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வரும். முக்கியமாக லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து நீங்கள் எப்போவுமே செக் பண்ணணும். இப்போது 5 லெவரேஜ் வச்சுக்கலாம். என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42க்கு வந்துட்டேன், குவான்டிட்டி 4.1. இப்போ என் வேலெட்டில் 57 USDT இருக்குங்காட்டி அதுவே வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ நான் கால்குலேட் கொடுக்குறேன், இப்போ என்ன வருதுன்னு நீங்கள் பாருங்களேன். $42க்கு நான் வந்து ஷார்ட் ஆர்டர் போட்டேன்னா $4.1 பிஎன்பி எனக்கு கிடைக்கும். எப்போனா லெவரேஜ் 5 லெவரேஜ் வச்சுருக்கப்போ, ஓகேங்களா. 4.1 வந்து கிடைக்குங்கிறது நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது, ஓகேங்களா. இது எவ்வளோ கிடைக்குங்கிறது நம்ம எக்ஸாக்டாக அங்கே போய் போட்டு பார்த்துட்டு வந்து தான் இங்கே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே 5 கூட வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கால்குலேட் கொடுத்தீங்கன்னா அது லிக்விடேஷன் ப்ரைஸ் குறையும். புரியுதுங்களா. இதுக்கு நான் எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னா,
இப்போ என் வேலெட்டில் எவ்வளோ டாலர்ஸ் இருக்குது, $57 இருக்குது, கரெக்டுங்களா? அதுக்கு நான் முதல்ல $57 வந்து எனக்கு எவ்வளோ இது கிடைக்கும், செல்லில் போய் $42 ரைட். நான் எனக்கு $6.79, அதாவது அந்த $57 மொத்தமாக வச்சு 5 லெவரேஜ் அடித்தேன். 5 லெவரேஜில் வச்சேன்னா எனக்கு வந்து 6.79 டோக்கன்ஸ் வந்து எனக்கு பிஎன்பி வந்து கிடைக்கும். அதை வச்சு நான் அதோட ப்ராஃபிட் அண்ட் இது கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்ம கேல்குலேட்டர் போகிறோம். 6.7 ஓகே, மறுபடியும் கேல்குலேட்டருக்கு போகிறோம். இப்போது 5 லெவரேஜ் வச்சுருக்கேன். ஷார்ட் ஆர்டரில் 5 லெவரேஜ் வச்சுருக்கேன். மார்க்கெட்டோட ப்ரைஸ் 41.6ன்னு வச்சுக்கோங்க. இதனால் 6.79, அதாவது இப்போது இருக்க ரன்னிங் கண்டிஷன் அதுதான் இதோட இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸில் இருக்கப்போ பாருங்களேன், 41.6 இருக்கப்போ நான் வாங்கிட்டேன்னா, ஷார்ட் ஆர்டர் போட்டேன்னா இன்ட்டு 5 லெவரேஜ் வச்சு என்னோடய மொத்த கரன்சி அதாவது $57.7 வந்து வாங்கிட்டேன்னா என்னோடய 49, அதாவது ப்ரைஸ் வந்து நான் கம்மியாகும்னு போட்டிருக்கேன். இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 49க்கு போயிடுச்சுன்னா என்னோடய வேலெட் வந்து லிக்விடைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஷார்ட் ஆர்டர் போட்டிங்க, நியர்லி 48 கிட்ட வந்துருச்சு மார்க்கெட்டோட ப்ரைஸு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இந்த டைமில் என்ன ஆகும்னா லிக்விடைஸ் ஆகிரும் 49 போயிடுச்சுன்னா. ஆனால் அந்த டைமில் லிக்விடைஸ் ஆகாமல் நீங்கள் தடுக்கலாம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற, அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மறுபடியும் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, புரியுதா? நீங்கள் வந்து அதாவது கொண்டு வந்து உள்ளே, அதாவது உங்கள் ஃபியூச்சர்ஸ் வேலெட்டில் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறப்போ அந்த 49 பாயிண்ட் சம்திங் இருக்கு இல்லைங்களா, அந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து 51, 52, அதாவது நீங்கள் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு $100 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து 55 அப்படி போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிலிருந்து உங்கள் அக்கௌண்ட் லிக்விடைஸ் ஆகிறத வந்து தடுத்துக்கலாம். ஸோ அதுதான் லிக்விடேஷனுக்கு உண்டான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம், எப்படி லிக்விடைஸ் ஆகாமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு ட்ரேட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஆர்டர் கேன்சல் பண்ணி போட்டிருக்கேன்னு. இங்கே காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஷார்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து 43.5 வந்திருந்தப்போ ரேட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எந்த அன்றைக்கி போட்டிருந்தேன்னா இங்கே இருக்குது பாருங்கள் டேட்டா. ஆக்சுவலாக இங்கே காட்ட முடியாது. 1வது மாதம் 17ஆம் தேதி போட்டிருந்தேன். ஓகேங்களா, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 3 days பிஃபோர் போட்டிருந்தேன். 43.5க்கு மொத்தமாக 5.31 பிஎன்பி வாங்கியிருந்தேன். ஷார்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணேன். அதாவது அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் போட்டு கேன்சல் பண்ணாங்காட்டி உங்களுக்கு இவ்வளோ கேன்சல்டுங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த 5.31 மொத்த டோக்கன்ஸ் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆர்டரை நான் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? என்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி காலையில் தான் க்ளோஸ் பண்ணேன். 1வது மாதம் 20ஆம் தேதி இங்கே சைடில் இருக்க பார்த்தீங்களா டேட்டு. இதுக்கு பாருங்களேன், எனக்கு வந்து குவான்டிட்டி வந்து 5.31ங்களா. ஸோ 5.31 ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஃபில் ஆகிடுச்சு. என்னோடய ப்ராஃபிட் காட்டுது பார்த்தீங்களா சைடில். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd செக்ஷன் மாதிரி இருக்கும். அதை வந்து ரியலைஸ்டு P&L/ஃபீஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. P&Lனா நான் சொன்ன மாதிரி தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா $7.4 எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. நான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா $42 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, எனக்கு இன்றைக்கி ஆர்டர் க்ளோஸ் பண்ணி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நியர்லி $52 என்னமோ இருந்துச்சு. நான் அந்த $52 வெளியே எடுத்திருந்தேன். ஸோ இந்த 2 ஆர்டரும் பார்த்திங்கன்னா சும்மா டெமோக்காக பண்ணி பார்த்தேன். மறுபடியும் ஷார்ட் ஆர்டர் போட்டு இங்கே பாருங்களேன், இது உங்களுக்காக தான் பண்ணேன், லாஸ்ன்னா எப்படி காட்டணும் அப்படிங்கிறக்காக. இதில் பாருங்கள், ஷார்ட் ஆர்டர் போட்டிருக்கேன், பட் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதையும் அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்களேன், இங்கே ரியலைஸ்டு P&Lல -$0.2 கட்டுதுங்களா. ஸோ லாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் லிக்விடைஸே ஆயிரும். என்னோடதே லிக்விடைஸ் ஆகிருக்கு, பட்
அந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப நாள் பின்னாடி அது எப்படி காட்டுறது? ஓகே, டிசம்பர். ஓகே, அது மொத்தம் 3 மாதத்தோட ஹிஸ்ட்ரி மட்டும்தான் ட்ரேட் ஹிஸ்ட்ரி இதில் இருக்கும். பட் நான் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை என்னோடய அக்கௌண்ட் லிக்விடைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை என்னால் காட்ட முடியல. இன்கேஸ் இடையிலுக்கு இது லிக்விடைஸ் ஆச்சுன்னா அதை கண்டிப்பாக வீடியோவாக பண்ணி போடுறேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அதில் கேளுங்க. நான் அதை பற்றி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் இன்னும் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், இதில் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on the next video. Bye bye.